பேராசிரியர் திரு சிவகுமார் HOD பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் BMT காலேஜ் அவர்களை அழைக்கிறேன் உரையாற்ற. வணக்கம். மன்னர் ஆட்சியிலே மணிமுடிக்கு சண்டை நடப்பதுண்டு. ஆனால் இங்கு எங்களை மணி மகுடம் சூட்டி அழகு பார்த்த மிகப்பெரிய போராளியாக இருக்கக்கூடியவர்கள் அன்பர்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் இந்தியாவினுடைய போர் மேகம் சொல்லுகின்ற இந்த வேளையிலே கூட தமிழ் மண்ணிற்காக போராடிய பூலித்தேவனை பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் சாயமலை சீமையினுடைய குறுங்காவியமும் வெளியிடக்கூடிய அருமையான வரலாற்று சிறப்புமிகு இந்த நல்நாளிலே நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்கும் ஆய்வறிஞர், தொல்லியல் துறையிலே பணியாற்றி பல நூல்களை படைத்த ஆய்வறிஞர் சேமா கணபதி அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய வெண்மீசைக்காரர், எதற்கும் தயங்காதவர், கலங்காதவர், அஞ்சாத சிங்கம் பேராசிரியர் ஆசா ராமையா அவர்களே, நூல்களை படைத்த நீதிமான் காசிப்பாண்டியன் பேரன்களான தமிழ்கொடி காசிப்பாண்டியன் மற்றும் பேராசிரியர் சமரசம் அவர்களே, நூல்களின் ஆய்வுரை நிகழ்த்த உள்ள முதுநிலை விரிவுரையாளர் பாளையம்பட்டியினுடைய பேராசிரியர் கி சவுந்தரராஜன் மற்றும் இந்த மண்ணினுடைய மைந்தராகவும் மதிமுக துணை பொதுச் செயலாளராகவும் இருந்து சொல்லாலும் செயலாலும் திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிற கொள்கை தங்கம் திமு ராஜேந்திரன் அவர்களே, நன்றியுரை நவல இருக்கக்கூடிய முகமது சதக் பொறியியல் கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை தலைவர் பிரான்சிஸ் அவர்களே, இங்கு வருகை இருந்திருக்கின்ற ஆய்வறிஞ்ச பேராசிரியர் பெருமக்களே, உறவினர்களே, நண்பர்களே, பழம்பெருமை மரக்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் முதலிலே வணங்குகிறேன். எனது உரை சிறப்புரை என்று போட்டிருந்தார்கள். அது சிறப்புரை அல்ல, ஒரு சிறிய உரையாகவே நிகழ்த்த விரும்புகிறேன். இதை ரெண்டு பகுதியாக மட்டுமே மேற்கோள் இட்டு காட்ட விரும்புவதற்காக நான் இதை கூறுகிறேன். ஒன்று பூலித்தேவர் பற்றியது, இன்னொன்று பூலித்தேவர் வழிநடந்த சமரசம் அண்ணனை பற்றியது. செந்தமிழ் நாடு என்ற சொல்லிற்கு பாண்டிய நாட்டுக்கு மட்டுமே உரித்தானது என்று கம்பரும் சேக்கிழாரும் சொன்னார்கள். தமிழ் மொழியின் இரு பெரும் கண்களான தொல்காப்பியமும் திருக்குறளும் பாண்டியர் தலைமையிலேதான் அரங்கேறப்பட்டது. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற பாண்டியன் ஆட்சி சேரனின் சோழனினுடைய மண்ணாசை காரணமாக பல போர்கள் நடைபெற்று வடுகர்களின் நுழைவால் இந்த ஆட்சி சீரழிக்கப்பட்டது. பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்வதற்கு காரணமானவர்கள் வடுகர்கள். அதிலும் முதலில் வந்தவர்கள் கொங்கு மண்டலத்திலிருந்தும் தொண்டை மண்டலத்திலும் அந்த வடுகர்கள் முதலில் ஆக்கிரமிப்பு செய்தது தமிழ் சோழனை விடுத்து அதை வடுகை சோழனாக மாற்றியது. அப்படிப்பட்ட பாண்டிய வம்சத்தை சீரழிப்பதற்காகவே வந்த வடுகர் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செந்தமிழ் நாட்டை ஆளத் தொடங்கியது. உடன் வந்தவர்கள் தான் கட்டபொம்பு. உடன் வந்து அதை பாண்டியன் ஆட்சியை கெடுப்பதற்காக வந்த முதல் நபராக இருந்து கொண்டு விஜயநகர மன்னர் அச்சுத தேவராயனால் முடிசூட்டப்பட்ட விஸ்வநாத நாயக்கரினுடைய துணை நின்றவர் இந்த கம்பளி நாட்டிலிருந்து வந்த கம்பளத்து நாயக்கர் ஆவர். பாண்டி நாட்டு கோட்டைகள், பல கோட்டைகள் இருந்தன. அந்த கோட்டைகளுடைய பாளையங்களை, தமிழ் பாளையங்களை பிரித்து கம்பளத்து பாளையங்களாக மாற்றம் செய்த பெருமை இந்த விஸ்வநாத நாயக்கர் ஆட்சியிலே தான் நடைபெற்றது. இப்படியே தொடர்ந்து பாண்டியர்களுடைய வீழ்ச்சி காலம் போய்கொண்டே இருந்தது.
கடைசி பாண்டியராக, குறுநில மன்னராக 5 பேர் மட்டும் இருந்தார்கள். 5 பாண்டியர்கள். தென்காசி, திருக்குறுங்குடி, ஊற்றுமலை, கயத்தார், சிவகங்கை என பிரிந்த 5 பஞ்ச பாண்டியர்கள் தான் கடைசி பாண்டியர்கள். அந்த 5 பஞ்ச பாண்டியர்களும் வடுகர் ஆட்சியிலே சின்னாபின்னப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் பாண்டிய நாட்டிற்கும் சேர நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி, காய்ந்த நிலத்தை உழுது புழுதியாக்கி விதைத்து விட்டு மழைக்காக காத்திருக்கக்கூடிய பகுதி புழுதிக்காடு. அந்த புழுதிக்காடு தான் பூடி நாடானது. ஆண்டவன் பூலித்தேவன் மதுரை பாண்டியன் ஆட்சியை மீண்டும் நிறுவுவதற்காக எண்ணற்ற போர்களை நடத்தியவன் மாவீரன் பூலித்தேவன். பேராசிரியர் சமரசம் அவர்கள் என்றுமே அவரை பூலித்தேவனை மன்னனாக ஏற்றுக்கொள்ள தயங்குவார். ஆனால் ஒரு மாவீரன் என்று சொல்வதிலே அவர் பெருமை கொள்ளக்கூடியவர். கடைசி 5 பஞ்ச பாண்டவர்களுடைய பாண்டியர்களின் நினைவாக 5 கோட்டைகளை பூலித்தேவர் வடிவமைத்தார். களக்காடு, வாசுதேவநல்லூர், ஊற்றுமலை, வடகரை, கொல்லங்கொண்டான் அனைத்துமே பலமிக்க கோட்டைகளாக வடிவமைக்கப்பட்டன. காரணம், பாண்டியர்களுடைய வீழ்ந்துபட்ட ஆட்சியை மீட்பதற்காக அவர் எடுக்கக்கூடிய பலமிக்க கோட்டைகளாக இருந்தது. இருந்தாலும் கூட அவரை நிறைய பேர் எதிர்த்தனர். துரோகிகள் கூட்டங்கள் எண்ணிலடங்கா. வந்தவன், புகுந்தவன், கொண்டவன், பிடுங்கினவன் ஆகியோர் அனைவரையும் எதிர்த்த மாவீரன் பூலித்தேவன். டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர் ஆகியோருடன் வணிக தொடர்புகளை மட்டுமே மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னவன். மண்ணாசையை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று விரட்டுவதற்கு அஞ்சாத சபதம் எடுத்தவன். இந்திய விடுதலை போர் என்றது முதலாக வரி கொடுக்க மறுத்த வீர மறவன் பூலித்தேவனே. முதலில் மறுத்தவன் பூலித்தேவன். இதை வரலாறு ஒப்புக்கொள்ளவில்லை. வரலாற்று ஆவணங்களை தேடி தேடி சமரசன் சார் சேர்த்துக்கிட்டு இருக்கார். 40 ஆண்டுகளாக தேடிய ஆவணம் தொகுப்பு அது. இன்று வெளியிட்டிருக்கும் உலகத்தினுடைய வரலாற்று மாற்றி எழுதப்பட காரணமாக அமைய போகிற இந்த நூல் வெளியீட்டு விழா இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக அமையும் என்பது நிச்சயமா. அப்படிப்பட்ட பூலித்தேவனை, உலகறிந்த மாவீரனை இந்தியர்களும் மறைக்க முற்பட்டனர். ஏன் தமிழர்களும் மறைக்க முற்பட்டனர். நாம் தாம் அதை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதை வரலாற்று ஆசிரியர் அருமை அண்ணன் பேராசிரியர் பெருந்தகை சமரசம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே பூலித்தேவரை பற்றி நான் மிக அதிகமாக கூற முடியாது. ஏனெனில் அந்த பூலித்தேவரை பற்றி பேசுகின்ற பொழுதே பல உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அண்ணன் இருக்கிறார்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள் இருக்கிறார்கள், சொல்லில் வளம் எடுத்து சேர்த்து அருமையாக பேசக்கூடிய திமு ராஜேந்திரன் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கடந்து என்னால் சிறப்பாக பேசிவிட முடியாது. ஆகவே பூலித்தேவனை பற்றிய அறிமுகம் இந்த அளவிலே விட்டுவிட்டு பாண்டியர்கள், கடைசி பாண்டியர்கள், இடைப்பட்ட பூலிநாடு, பூலித்தேவர் வீழ்ச்சி என்று இந்த வரிசைக்கிரமமாக அதை நாம் பார்த்துக்கொள்ளும். அடுத்தது இது படைப்பாற்றல். நூலாசிரியர் என்று சொல்லிக்கொண்டு நான் சொன்னால் அது எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஏதோ ரொம்ப தூரமாக போயிடும். எனது அண்ணன் சமரசம். சமரசம் என்ற சொல்லுக்கு நான் இப்போ கடைசியாக எல்லாரும் பேசுகின்ற மாதிரி சமரசம் 3.0 என்று நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். சமரசம் 1 என்றால் அவருடைய பிறப்பு மற்றும் கல்வி முழுமையாக நிறைவடைந்தது. சமரசம் 2 என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய பணி, குடும்ப வளர்ச்சி, அதற்காக எடுத்துக்கொண்ட உழைப்பு. சமரசம் 3 அதிலே நானும் பங்கெடுத்துக் கொண்டவன். பணி நிறைவுக்கு பின் எடுத்துக்கொண்ட தேவர் கல்லூரி மீட்பு, 7 ஆண்டு கால போராட்டம். நான் அவருடன் பயணித்தது 35 ஆண்டுகள். அவருடைய வரலாற்று பாடங்களை எடுத்து அவர் பேசினால் அதற்கு சான்று மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். இங்கும் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆகவே
அவரினுடைய குறிப்பாக ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிக்கொண்டு நிறைவு பெறுகிறேன். அவரினுடைய தமிழ் நடையும் ஆங்கில மேற்கோள்களும் வரலாற்று வகுப்பறைகளும் பொருளாதாரத்திற்காக உழைத்த உழைப்பும் வேளாண் துறையின் நிபுணரையும் கல்லூரி மீட்கக்கூடிய தளபதியாகவும் திகழ்ந்த இந்த நூலினுடைய படைப்பாசிரியர் உயர்ந்துள்ளார். அவருடைய பணி சிறக்கட்டும். தமிழ் உலகம் நடுங்கியதுண்டு, அங்கு தன்னாட்சி நிறுவிய எண்ணியதுண்டா என்ற பாவேந்தனுடைய பெருமூச்சு இன்றளவுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. வந்தேரிகளினுடைய கூட்டம் அரசியலில் மட்டுமல்ல எங்குமே நீக்கமர நிறைந்துள்ளது. அதை நீக்க எடுத்துக்கொண்ட பூலித்தேவன் முயற்சிக்கு நாமும் துணை நின்று நல்லதொரு தமிழை, தமிழ் மண்ணை, தமிழ் நாட்டை நேசிப்போம், அதனை சுவாசிப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.